அடடா வாங்க இன்றைக்கி என்ன மார்னிங் டிஃபன் பார்த்தலாம் வாங்க. சூப்பரான நம்ம ரவா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருக்கேன், டால்டா போட்டிருக்கேன். அது கூட பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம முக்கியமாக இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் அதே சைஸில் 2 பெரிய தக்காளி, வெங்காயம் எந்த சைஸோ அதே சைஸில் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட மல்லி, புதினா, கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். சூப்பராக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த ரவையோடு கலந்து வரும். இல்லைனா திப்பி திப்பியாக தக்காளியும் வெங்காயமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் கறி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் நம்ம மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸ் மிளகாத்தூளை ஒரு தடவை நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மிளகாத்தூளை நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா குழம்புக்கும் இது ஒரு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். சூப்பராக இருக்கும். கறியை போட்டாச்சு. கறியை போட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வேகணும். கறி நல்லா வெந்து வரணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா மூடி வச்சு கறி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவை கொட்ட போகிறோம். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிட்டே இருப்போம். நம்ம சாதாரணமாக உப்புமா செய்கிறது மாதிரி தான். பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் அழகாக கிளறணும். கிளறி கொட்டி மூடி கிளறிட்டோம்னா ஒரு மூடியை போட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். 2வது கொதிக்கெல்லாம் விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அப்போது கொஞ்சம் போல் நெய்யை விட்டு திரும்பவும் மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் ரவா பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுடுங்க. நிறைய பேர் லைக் போட மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக்கை போட்டுடுங்க. வணக்கம்.